அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 21/5/2026 வைகாசி மாதத்தின் 7ஆம் நாள் வியாழக்கிழமை பிற்பகல் 2:32 இருந்து 22/5/2026 வைகாசி மாதத்தின் 8ஆம் நாள் வெள்ளிக்கிழமை பிற்பகல் 12:39 வரைக்கும் சஷ்டி திதி இருக்கு. ஒவ்வொரு மாதமுமே வளர்பிறை மற்றும் தேய்பிறை சஷ்டி நாளில் நாம் செய்ய வேண்டிய வழிபாடு மற்றும் சூட்சம பரிகார முறையை தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவு செய்துட்ருக்கிறேன். ஒவ்வொரு மாதத்திலும் குறிப்பாக சதுர்த்தி, அதற்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சமி, சஷ்டி, அஷ்டமி, அமாவாசை, பௌர்ணமி இந்த தினங்களில் சில சூட்சம விதிகளை நாம் தொடர்ந்து கடைப்பிடிச்சோம் அப்படின்னா வாழ்க்கையில் வறுமை என்பதே இருக்காது. இந்த திதிகளில் பார்த்தீங்கன்னா திதிகள்லாம் ரொம்ப முக்கியமான திதிகளாக கருதப்படுது. இந்த திதிகளில் மிக மிக எளிமையான வழிபாட்டு முறைகளை நாம் நம்பிக்கையோடு செஞ்சாலே போதும், நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்கும். என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும் அப்படிங்கிறவங்க தவறாமல் நான் சொல்லக்கூடிய எளிமையான விஷயங்களை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். இன்றைய நாளில் சஷ்டி இன்று இரவு இருக்குது, நாளை காலையில் இருக்குது. இன்று இரவே நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான விஷயத்தை நிலைவாசல் எடுத்து வச்சுருங்க, அவ்வளோதான். வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் தான். நீங்கள் வெத்தலை தீபம் ஏற்றுபவராக இருந்தாலும் சரி, இல்லைங்க நான் மாவிளக்கு போடுவேன், இல்லைங்க நான் கோயிலில் போய் முருகனுக்கு தீபம் ஏற்றிட்டு வருவேன், கோயிலுக்கு நெய் வாங்கி கொடுப்பேன், முருகப்பெருமானுக்கு சஷ்டி திதியில் நான் போய் செவ்வரளி மாலை சாற்றி வழிபாடு செய்வேன், அபிஷேகத்துக்கு சந்தனத்தை வாங்கி கொடுப்பேன், அபிஷேகத்துக்கு பன்னீர் வாங்கி கொடுப்பேன். ஏன்னா இதெல்லாமே முருகனுக்கு பிடிச்சது. இப்போ நான் சொல்கிற விஷயத்தில் ஏதாவது ஒன்று தவறாமல் கண்டிப்பாக செய்யுங்க. முருகனுடைய பரிபூரண அருள் கிடைக்கும். அதோடு சேர்த்து இந்த 3 பொருளை ஒரு சின்ன தட்டு எடுத்து, தட்டில் 3 பழைய அகல் விளக்குகள் எடுத்துக்கோங்க, அல்லது 3 கிண்ணங்கள் எடுத்துக்கோங்க. அதில் இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்களை வச்சு உங்கள் வீட்டு நிலைவாசலுடைய வலது புறத்தில் வச்சுருங்க. எங்கள் வீட்டில் பெட்டு இருக்குங்க, தட்டி விட்டுரும், பயமாக இருக்குது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுங்கள், நைட்டு வச்சுட்டு அதை எடுத்து நள்ளிரவு, அதாவது நைட்டு ஒரு 8:30 மணிக்கு மேலே வைங்க. ஒரு 10-11 மணிக்கு அதை எடுத்து உங்கள் வீட்டுக்குள்ளே கதவுக்கு பின்னாடி வச்சுருங்க. மறுநாள் காலையிலே எந்திரிச்ச உடனே அதை எடுத்து வாசலில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் வச்சுருந்துட்டு அதன் பிறகு கூட நான் சொல்கிற முறைப்படி நீங்கள் அப்புறப்படுத்திக்கலாம். அது என்ன பொருள், எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், அஷ்டமி திதியில் கால பைரவருக்கு பூசப்பட்ட புணுகு பிரசாதம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், இந்த புணுகை நீங்கள் நெத்தியில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யாருமே தீய செய்வினை பாதிப்புகள் செய்ய முடியாது. ஏன்னா பைரவருக்கு பூசப்பட்ட புணுகு உங்களுக்கு தேவைப்பட்டாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன். சரி, தட்டெடுத்தாச்சு, அகல் விளக்கு எடுத்தாச்சு. என்னென்ன பொருள் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமையிலையும் சஷ்டி இருக்குது, வெள்ளிக்கிழமையிலையும் சஷ்டி இருக்குது. முதல்ல வியாழக்கிழமைக்குரிய மஞ்சள், ஒரே ஒரு விரலி மஞ்சள் எடுத்து ஒரு விளக்கில் வைங்க. இரண்டாவது வெள்ளிக்கிழமை சுக்கிரனின் பரிபூரண அருள் பெற்ற பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை மொச்சையை அடுத்ததில் எடுத்துக்கோங்க. மூன்றாவது கல்கண்டு, மகாலட்சுமி தாயாருடைய பரிபூரணமான அருளும் குலதெய்வத்தின் பரிபூரணமான அருளும் கிடைக்க கல்கண்டு அல்லது நாட்டு சர்க்கரை, இந்த 3 பொருளையும் நீங்கள் ஒரு தட்டில் வச்சு நலிவாசலுடைய வலது புறத்தில் வச்சுருங்க. அதன் பிறகு அந்த 3ஐயுமே பார்த்தீங்கன்னா பறவைகளுக்கு அல்லது எறும்புகளுக்கு உணவாக போட்டோன்னு மஞ்சக்கிழங்கு மட்டும் எடுத்து என்ன பண்ணுங்கள், ஓடுற நீரில் போட்டுருங்க. அல்லது ஏதாவது ஒரு கோயில் விருட்சம், கோயில் மரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மஞ்சக்கிழங்கு கட்டி விட்டுருப்பாங்க, அந்த கோயில் விருட்சத்துக்கு அடியில் வேறு பக்கத்தில் கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுங்க. இல்லைன்னா ஓடும் நீரில் போட்டுருங்க. இப்போ நான் சொன்ன இந்த எளிமையான பரிகாரத்தை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லது நடக்கும். சரிங்க, இதை நீங்கள் சொன்ன மாதிரி எப்போ அப்புறப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை பண்ணலாம், இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை பண்ணலாம். அது வரைக்கும் நிலைவாசல் பக்கத்துலேயே இருக்கணுமா அப்படின்னா குறிப்பிட்டு இன்று இரவு ஒரு 1 மணி நேரமும் நாளை காலை ஒரு 1 மணி நேரம் மட்டும் வச்சுருந்தாலே போதும். முழுவதுமாக வைக்க முடியும், எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை, வைக்கலாம் அப்படின்னா தாராளமாக வச்சுக்கலாம். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. சனிக்கிழமை காலையில் எடுத்து அப்புறப்படுத்திக்கலாம். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற எண்ணற்ற விஷயங்கள் தொடர்ந்து வர இருக்கு, தொடர்ந்து பாருங்கள். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர், மகாபெரிவா திருவடிப்பாதம். சரணம் சரணம். நல்லதே.